மாஸ்டர் திட்டம் போட்ட ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பினர். நண்பர்களே, ஓபிஎஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க. அதிமுகவிலே ஒரு காலத்திலே ஆளுமை மிக்க தலைவராக இருந்தவர் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் தற்போது அவருடைய சூழ்ச்சி வலை, அதாவது மற்ற நபர்கள் அவர் அந்த இடத்திலே இருந்தால் அந்த இடத்தில் வேறொரு நபருக்கு முக்கியத்துவம் என்பது குறைக்கப்படுகிறது. அந்த இடத்திற்கு முக்கியமான பதவிகளில் ஓபிஎஸ் இருந்தால் மற்றவர்கள் வர முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காண்டி ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டார். வெளியே வந்ததும் ஓபிஎஸ் சும்மா கிடையாது. அதாவது தர்மயுத்தம் நடத்தினார், ஆரம்பத்திலே அது வெற்றியை பெற்றார். அதுக்கடுத்து சட்ட போராட்டம் என்பது நடத்தி பார்த்தார், அதிலே தோல்விதான் ஆரம்பத்திலே இருந்தது. இப்ப மறுபடியும் வெற்றி முகம் என்பது வந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இரட்டை இலை சின்னத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் உடைய கருத்தை கேட்காமல் தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிற தகவலை கூட நீதிமன்றங்கள் சமீபத்திலே அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் மாஸ்டர் திட்டம் ஒன்றை செயல்படுத்த போவதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. சமீபத்திலே நமது சசிகலா அம்மையார் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சசிகலா அம்மையார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறேன், தொண்டர்களை ஒன்றிணைக்க போகிறேன் அப்படின்னு கிளம்புனாங்க. அந்த பயணம் பகுதியிலே வீடு சேர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் இன்றி தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்ய போகிறாராம். அதுவுமே அதிமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள், அதிமுகவிற்கு எங்கெங்கே ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. எதற்காண்டி இந்த சுற்றுப்பயணம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 பிறந்ததிலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்து 2025 முடிவதற்குள் 2 முறையாவது தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார், அதிமுகவிற்கு நீங்கள் தொண்டராக இருக்கிறீர்களோ அந்த ஆதரவுகள் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பதால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எப்படி ஜெயிக்கும், அதுக்கு ஜெயிப்பதற்கு யார் யார் உள்ளே இருக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவலுமே தொண்டர்கள் மத்தியிலே சொல்லப்பட இருக்கிறது. இப்ப அதிமுகவில் தொண்டர்கள் நினைத்தால் முக்கியமான பொறுப்பேற்க வேண்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அது அதிமுக அப்படிங்கிறது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட தொண்டர்களுடைய ஒரு கட்சி. திமுக அப்படிங்கிறது குடும்ப கட்சி, அது வேற. அதிமுக தொண்டர்களுடைய கட்சி. அதனாலதான் சாதாரண ஒரு அடிமட்டத்தினர் கூட உச்சகட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிற விதி என்பது அதிமுகவிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது ஓபிஎஸ் அவர்கள் மிக விரைவாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்குரிய அனைத்து விதமான ஏற்பாடுகளும் ரெடி ஆகிட்டு இருக்கிறது. இன்னொரு புறத்திலே ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து புதிய அணியை உருவாக்கிய நபர்களும் தற்போது ஓபிஎஸ் அணியில் இணைய இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.